மேடம் ப்ளீஸ் மேடம் இத வாங்கிக்கோங்க. சாரிங்க, ஃபுல் பணத்தையும் கட்டினாதான் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். இவங்களை கட்டுன்னா எங்க இருந்து கொண்டு வந்து கட்டுவாங்க? இவங்களே ஒண்ணும் இல்லாதவங்க தானே. 10 லட்சம் ரூபாய் எப்படி ரெடி பண்ணுவாங்க? இதுல 16 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆபரேஷனுக்கு தேவை 10 லட்சம் தான். எக்ஸ்ட்ராவா 6 லட்சம் ரூபாய் இருக்கு. சீக்கிரமா ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். சரியா லட்சுமி? இப்ப நீங்க என்னோட கொலசாமிமா. இதெல்லாம் ஒரு பணம்னு இதை எடுத்துக்கிட்டு அம்மாவும் பிள்ளையும் கிளம்பி வந்துட்டீங்க. ஆமா, இந்த 3 லட்சத்தை ரெடி பண்றதுக்கே ஏதாவது நகைய அடமானம் வச்சிருப்பியே. இந்த பணத்தை கொண்டு போய் இப்பவே நகையை திருப்பிக்கும். வட்டியாவது மிச்சமாகும். மேடம், ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்ப சந்தோஷமா லட்சுமி? மா ரொம்ப சந்தோஷமா. இப்பதான் எங்களுக்கு தைரியம் வந்திருக்கு. என்னம்மா எல்லாம் கூட்டம் போட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க? இது ஹாஸ்பிடல், அப்படி போய் உட்காருங்க. லக்ஷ்மி, இங்க கூட்டம் போடக்கூடாதான். எதுக்கு தேவையில்லாதவங்களையெல்லாம் இங்க நிக்க வச்சுக்கிட்டு இருக்க? அனுப்பிட வேண்டியதானே? அம்மா, இதுல நான் என்னத்தம்மா சொல்றது? கூட்டிட்டு போயேண்டி. அம்மா தென்றல் அமைதியாரு. வா சித்து. தென்றல், இப்ப உன் அப்பாவுக்கு நான் தான் உயிர் பிச்சை கொடுத்திருக்கேன். இனிமேலாவது என்கிட்ட கொஞ்சம் பக்குவமா நடந்துக்க. பக்குவமா? எங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு காரணமே நீங்க தானே. தென்றல், என்ன முணங்குற? அது ஒண்ணு இல்லம்மா, உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டா. ஆமா, நின்னுகிட்டே இருக்கீங்களே, இப்படி வந்து உட்காருங்கம்மா. இல்ல லட்சுமி, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லாம் ஒத்து வராது. அப்புறம் உன் வீட்டுக்காருக்கு ஆபரேஷன் முடிஞ்சதும் போன் பண்ணு. அப்ப நான் கிளம்புறேன். சரிங்கம்மா. லட்சுமி, ஆபரேஷன் முடிஞ்சதும் எனக்கு போன் பண்ணு. சரிங்கம்மா. சரிங்க, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. அண்ணனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் பத்தலைன்னு அத்தாச்சி இந்த மோதிரம் வாட்சி சீன் எல்லாம் முடிக்கிறமே, என்ன பண்ணலாம்? பேசாம எல்லாத்தையும் கழட்டி உள்ள வச்சிடலாம். இப்போ ஓகே.
டாக்டர் எப்பமா வருவாங்க? தெரியல, இப்ப வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணனை பாக்குறதுக்கு ஆண்டாளம்மாங்கிற பெருங்கையே வந்துட்டு போயிருக்கு. நம்ம வெறுங்கையோட வந்திருக்கோமே, என்ன பண்ணலாம்? இந்த வீரபாவுக்கு எங்க போனாலும் ஏதாவது கிடைச்சிருது. அப்படிங்களா? சரி, நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. பழம் இருக்கும். ஐயோ, என் பழத்தை காணோம். தென்றல், பூரணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆகாது, நல்லாயிடுவாரு. அத்தாச்சி, அண்ணனுக்கா இந்த நிலைமை? டாக்டர் என்ன சொன்னாங்க அத்தாச்சி? டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லல. இப்பதான் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆபரேஷன் செலவுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்குமே, என்ன பண்ணீங்க அத்தாச்சி? ஆண்டாளம்மா தான் கடவுள் மாதிரி வந்து 16 லட்சம் ரூபாய் கட்டிட்டு போனாங்க. 16 லட்சமா? என்ன தம்பி யோசிக்கிறீங்க? அது அது ஒண்ணும் இல்ல. ஆண்டாளம்மா பணம் கட்டலைன்னா நானே பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கட்டிடலாம்னு நினைச்சேன் அத்தாச்சி. யாரு நீங்க? ஆமா அத்தாச்சி, இங்க பாருங்க, அண்ணனுக்கு நிறைய பழமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இத ஆபரேஷன் முடிஞ்சதும் அண்ணனுக்கு கட் பண்ணி கொடுங்க அத்தாச்சி. யோ, பழத்தை நீ வச்சிருக்கியா? குடியா. அடுத்தவன் வாங்கிட்டு வந்தது ஆட்டைய போடுற. என்ன ஜென்மையா நீ? ஆளை பாரு, உனக்கெல்லாம் ஒரு சட்டை ஒரு வேட்டி, மூஞ்சி முகரையும் பாரு, நல்லா வறுத்து வச்ச வான்கோழி மாதிரி. போயா. அத்தாச்சி, அவன் ஒரு பைத்தியக்காரன் போல இருக்கு. நான் வாங்கிட்டு வந்த பழத்தை அவன் வாங்கினதுன்னு சொல்லி புடுங்கிட்டு போறான். பரவாயில்ல விடுங்க, நான் மதியம் வரும்போது அண்ணனுக்கு வேற பழம் வாங்கிட்டு வரேன். சரி, பாத்துங்க அத்தாச்சி, வரமா? டாக்டர் எப்படி இருக்காரு? டோன்ட் வரிமா, ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. கடவுளே, இனிமே பேஷண்ட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பேஷண்ட்டை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதும் அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். சரிங்க டாக்டர். ஓகே, நன்றி டாக்டர். நிலா, ஆண்டாளம்மா சரியான நேரத்துக்கு வந்து பணம் கட்டினதுனால்தான் அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஆண்டாளம்மாவுக்கு உடனே போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். வெளியே வாமா. அத்தை, சித்து, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? வீட்டுக்கு போல? எப்படி தென்றல் போக முடியும்? சம்பந்திக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம எப்படிமா போக முடியும்? அந்த ஆண்டாள் அம்மாவும் எங்க அம்மாவும் உங்களை அவ்வளவு தூரம் இன்சல்ட் பண்ணியும் நீங்க ரொம்ப பெருந்தன்மையா எங்க அப்பாவுக்காக இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஏங்க, அதெல்லாம் விடுங்க. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லுங்க. மாமா எப்படி இருக்காரு இப்போ? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இனி அப்பாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. தென்றல், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏங்க, மாமா இப்போ போய் பார்க்கலாம்ல? அப்பாவை இன்னும் தனி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணல. ஆனா அங்க நீங்க வந்தீங்கன்னா அம்மா மறுபடியும் உங்களை அவமானப்படுத்துவாங்களோன்னு தான் பயமா இருக்கு. தென்றல், நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க நாளைக்கு வந்து சம்பந்திய பாத்துக்கிறோம். நீ அவரை கவனமா பாத்துக்கோ. அத்தை, என்ன தென்றல்? சாரி அத்தை. எதுக்கு தென்றல்? இல்ல, உங்க நல்ல மனசு புரியாம அம்மாவும் ஆண்டாள் அம்மாவும் உங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. சாரி அத்தை. நீ எதுக்கு சாரி கேக்குற தென்றல்? அவங்க குணம் தெரிஞ்சது தானே. நாங்க ஒன்னும் தப்பா நினைக்கல. நீ வருத்தப்படாத. வரோம்.
வர்றேங்க. ம். எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? பேஷண்ட கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. சிஸ்டர், ஏமா எதுக்கு எல்லாம் இங்க நிக்கிறீங்க? பேஷண்ட் கூட யாராவது ஒரு ஆள் இருங்க போதும், சரிங்களா? சரி, நான் அப்பா கூட இருக்கேன், நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க. அம்மா பரவாயில்லம்மா, அப்பாவை நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம். சரியான நேரத்துல ஆபரேஷனுக்கு பணம் ஏற்பாடு பண்ண தெரிஞ்ச எனக்கு அப்பாவையும் பாத்துக்க தெரியும். நீ வேணா வீட்டுக்கு கிளம்ப. நிலா, நான் சொன்னா கேளு. இல்ல வேண்டாம். நிலா, எதுக்கு ஆஸ்பத்திரியில இதெல்லாம் பேசிக்கிட்டு? அவ தான் சொல்றாள், அவ இந்த உதவியாச்சும் பண்ணட்டும். வா, நம்ம போலாம். வா, வாடி. வசந்தி, என்னக்கா? இப்ப போனது நம்ம பத்மா தானே? ஆமாங்கா. ஏய், போன வாரம் தானே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள புருஷனை பறி கொடுத்த மாதிரி விதவ கோலத்துல போய்கிட்டு இருக்கா. ஐயோ, உங்களுக்கு விஷயமே தெரியாதாக்கா? ஆஹா. அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுன்னு அவளோட அம்மாக்காரி அவளோட ஒரிஜினல் ஜாதகத்தை மாத்தி மாப்பிள்ளை ஜாதகத்துக்கு பொருந்துற மாதிரி மாத்தி எழுதி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. ஜாதக தோஷம் சும்மா விடுமாக்கா? 3 நாள்ல மாப்பிள்ளைய காவு வாங்கிருச்சாங்கா. ஜாதகத்தை மாத்தி எழுதி கல்யாணம் பண்ணி வச்சா இந்த மாதிரிதான் நடக்கும். சே, நீ எதையாவது வளராத. அந்த மாதிரிலாம் கிடையாது. மாப்பிள்ளைக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கும், நீ பாட்டுக்க. சும்மா இருங்கக்கா, நீங்க வேற. அந்த மாப்பிள்ள ரொம்ப தடகாத்திரமான மனுஷன் தெரியுமா? அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஜாதகம் மாத்தினதுனாலதான் அவர் செத்து போயிட்டாரு. ஆமாங்கா, எங்க ஊர்ல இந்த மாதிரி 4-5 சம்பவம் நடந்திருக்கு. பொண்ணோட ஜாதகத்தை மாத்தி எழுதி கல்யாணம் பண்ணி வச்சா ஒண்ணு அந்த பொண்ணை கட்டுற புருஷன் உயிருக்கு ஆபத்து வரும், இல்ல அந்த பொண்ணை பெத்த அப்பா உயிருக்கு ஆபத்து வரும். தப்பான ஜாதகம் பழி வாங்கியே தீரும்க்கா. கடவுளே, நான் நிலாவோட ஜாதகத்தை மாத்தி எழுதுனதுனாலதான் இப்போ என் புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சா? இல்ல, என் பொண்ணு வாழ்க்கைக்காக தான் நான் இப்படி ஒரு தப்பே பண்ணேன். என் உயிரை கூட எடுத்துக்க சாமி. என் புருஷனை விட்டுடு. உன் ஆட்டோவுக்கு 50 ரூபா கொடுக்கறதே பெரிய விஷயம். 100 ரூபா கேக்குறியா? இந்தா. ஏயா இது? ஆட்டோல ஏறும்போது 100 ரூபாய் தரேன்னு சொல்லி தானே ஏறினேன். இப்போ இறங்கும்போது 50 ரூபா கொடுத்தா என்ன அர்த்தம்? யோ, உன் ஆட்டோல ஏசி வைஃபை எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். அந்த மாதிரி எந்த வசதியும் உன் ஆட்டோல இல்லையே. அதனால இந்த 50 ரூபா போதும். புடி புடியா. சரியா சாவுக்கு ராக்கியா இருப்பான் போல. அத்தாச்சி, என்ன அத்தாச்சி அண்ணனோட ஹாஸ்பிட்டல் இல்லாம வீட்டுல இருக்கீங்க? ஆஸ்பத்திரியில தென்றல் இருக்கா, நான் இப்ப அங்கதான் கிளம்ப போறேன். இப்ப நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? பரவாயில்லையே, நேர விஷயத்துக்கே வந்துட்டீங்க.
அது எனக்கு கொஞ்சம் அவசரமா 50,000 ரூபாய் பணம் தேவைப்படுது. ஏன் தம்பி, நீங்க நல்லா தான் இருக்கீங்களா இல்ல உங்களுக்கு புத்தி எதுவும் பேதலிச்சு போச்சா? ஏன் தாச்சி இப்படி கேக்குறீங்க? பின்ன உங்க அண்ணனே ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில இருக்காரு. பத்தாவதுக்கு 1க்கு 2 பொண்ணுக்கும் கல்யாணத்தை வேற வச்சிருக்கோம். அதுக்கே பணத்தை எங்க போய் எப்படி புரட்ட போறோம்னு தெரியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட வந்து நீங்க என்னமோ டீ செலவுக்கு 10 ரூபா கொடுங்கன்ற மாதிரி 50,000 ரூபாய் பணத்தை கொடுங்கன்னு கேக்குறீங்க. அப்புறம் உங்களை என்னன்னு சொல்றது? ஐயோ அத்தாச்சி, நான் 50,000 உங்க கையில இருந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்கல, ஆண்டாள் அம்மா கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றேன். என்ன தம்பி, என்ன விளையாடுறீங்களா? நான் என்ன என் பணத்தை அந்த அம்மா கிட்ட கொடுத்தா வச்சிருக்கேன் கேட்கும் போதெல்லாம் அவங்க திருப்பி கொடுக்கறதுக்கு? நீங்க கேட்டதும் கொடுக்காம தான் ஆண்டாளம்மா அண்ணனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் கட்டினாங்களோ. ஹாஸ்பிட்டல் செலவோட செலவா இன்னும் ஒரு 50,000 தேவைப்படுதுன்னு கேட்டு வாங்கி கொடுங்க அத்தாச்சி. நீங்க கேட்டா ஆண்டாளம்மா எவ்வளவு வேணா கொடுப்பாங்க. இத பாருங்க தம்பி, அந்த அம்மா கிட்ட நாங்களே எங்களுக்கு முடியாத பட்சத்துல தான் அந்த பணத்தையே கேட்டோம். அத கொடுத்துட்டு அவங்க காலம் பூரா அதையே சொல்லி சொல்லி எங்களை கேவலப்படுத்திட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட பொம்பளை கிட்ட போய் உங்களுக்காகலாம் நான் பணம் கேட்டு அசிங்கப்பட முடியாது. என்ன தாச்சி, அசிங்கத்தை பத்தி நீங்க பேசலாமா? அந்த அம்மா உங்க புருஷனை கை நீட்டி அறையவே செஞ்சிருக்காங்க. அத பத்தி எல்லாம் கவலைப்படாம நீங்க இன்னும் அந்த அம்மாவையே சுத்தி சுத்தி தானே வந்துட்டு இருக்கீங்க. வேணாம் தம்பி, அந்த அம்மா என் புருஷனை அடிச்சதை நினைக்கும் போதெல்லாம் அந்த அம்மா கழுத்தை நெரிச்சு கொல்லணும் தான் எனக்கு தோணுது. தேவையில்லாம இப்ப அந்த சம்பவத்தெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னால எல்லாம் யார்கிட்டயும் பணம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாது. நான் ஆஸ்பத்திரிக்கு உங்க அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். முதல்ல நீங்க இங்கிருந்து போங்க, கிளம்புங்க. அப்பா, அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. 2 நாளா நாங்க யாருமே நிம்மதியா இல்லப்பா. உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்த்ததே இல்ல. நீங்க இப்ப கண்ணு முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாவே இருக்கு. ஒண்ணும் இல்ல, சீக்கிரமாவே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராம கடவுள் பாத்துப்பாரு. கவலைப்படாம இருங்கப்பா. என்ன எதுக்குமா காப்பாத்துன? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லம்மா, நான் பெத்த பொண்ணு என்னை பார்த்து கையால் ஆகாதவன் சொல்லிட்டா. இதுக்கு மேல நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? பெத்த பொண்ணு மூலமா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நான் வாழறதுக்கு தகுதி இல்லாதவன் ஆயிட்டேம்மா. கடவுள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருக்கான். அப்படியே போய் சேர்ந்திருப்பேனே. எதுக்குமா தேவையில்லாம என்ன காப்பாத்துனீங்க? அப்பா ப்ளீஸ் பா, இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். நிலா விவரம் தெரியாம உங்க மனசை காயப்படுத்திட்டா. தயவு செஞ்சு அதை மறந்துருங்கப்பா. இல்லடா, நிலா என்ன பார்த்து அப்படி பேசுறது கூட எனக்கு கஷ்டமா இல்லம்மா. ஆனா என் கண்ணு முன்னாடி அவ வாழ்க்கை வீணா போகுதுன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆண்டாள் அம்மா வீட்டுக்கு எல்லாம் மருமகளா போயிடுவா. அதுக்கப்புறம் அவ வாழ்க்கைய
அந்த ஆண்டாளம்மா என்னெல்லாம் பாடுபடுத்துவாங்கன்னு இப்பவே எனக்கு புரியுது. ஆனா என்னால தடுக்க முடியல. பாத்தியா? பா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் எப்பாடுபட்டாவது நிலா அந்த ஆண்டாளம்மா வீட்டுக்கு மருமகளா போகாம தடுத்துருவேன். நிச்சயமா தடுத்துருவேன்ப்பா. என்ன நம்புங்கப்பா. நீங்க நிலாவை பத்தி கவலைப்படாம நிம்மதியா இருங்க. அது போதும். ப்ளீஸ் பா.